மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வையொட்டி தேனூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். சுதபஸ் என்ற மகரிஷி சுந்தரராஜ பெருமாளை நினைத்து தியானத்தில் இருந்தபோது சுதபஸ் முனிவரை காண வந்த துர்வாச முனிவர் வந்தபோது தவத்தில் இருந்ததால் சுதபஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமலும் சரியாக உபசரிக்கவில்லை. இதனால் கோபமுற்ற துர்வாச முனிவர் மரியாதை தெரியாத மண்டுகம் நீ தவளையாக மாறிப்போ என சாபமிட்டார். இதனால் சாபம் பெற்ற சுதபஸ் முனிவர் தாங்கள் சாப விமோசனம் தந்தருள் வேண்டும் என துர்வாச முனிவரிடம் வேண்டிய போது வேதவதி என்ற வைகை ஆற்றில் தவம் செய்தால் அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் வரும்போது சாப விமோசனம் கிடைக்கும் என்ற கூறியதால் இந்த மண்டுக கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வுக்காக கடந்த அந்த சித்திரை திருவிழாவானது நடைபெறும். இந்த கடந்த 8ஆம் தேதி இந்த சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்வாக நேற்றைய தினம் கள்ளழகர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் இருந்த பின்பாக மதிசியம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டபத்தில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்ற பின்பாக இன்று காலை வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோவிலில் எழுந்திய பின்பாக தேனூர் வண்டியூர் பகுதியில் வைகாற்றின் நடுவே இருக்கக்கூடிய தேனூர் மண்டகப்படிக்கு சேஷ வாகனத்தில் சுந்தரராஜ பெருமாளாக எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாள் தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளிய பின்பாக பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பு கருட வாகனத்தில் எழுந்தருளினார். பின்னர் அந்த சாப விமோசனம் அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வை எடுத்துரைக்கும் வகையிலாக தேனூர் மண்டகப்படியின் முன்பாக திருக்குளம் போன்ற ஒரு வடிவமைப்பு அமைக்கப்பட்டு அந்த திருக்குளத்தில் நீர் முழுவதுமாக நீர் மற்றும் பூக்கள் நிரப்பப்பட்டு மண்டுக முனிவரின் சிலை வைக்கப்பட்டு ஒரு நாரை ஒன்றும் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கருட வாகனத்தில் இருந்த சுந்தரராஜ பெருமாள் அந்த கொக்குக்கு முக்தி அளிக்கப்பட்ட பின்பாக உடனடியாக அந்த பகுதியில் கட்டப்பட்டிருந்த கொக்கானது பறக்க விடப்பட்டது. பின்னர் அங்கு உள்ள மண்டுக முனிவருடைய உருவ மண் சிலைக்காக நம்மாழ்வார் திருமொழி பாடல் பாடப்பட்டு அந்த சாப விமோசனம் வழங்கும் பூஜையானது நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்தாக கருட வாகனத்தில் எழுந்தக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் அந்த தேனூர் மண்டகப்படியை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கு கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி அந்த கள்ளழகரான சுந்தரராஜ பெருமாளை வணங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் காலை முதலாகவே 11 மணி முதலாகவே தேனூர் மண்டபத்திற்கு மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து தற்பொழுது சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்த போதிலும் கூட கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வானது நடைபெற்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மதிசியம் ராமராயர் மண்டபத்தில் நள்ளிரவில் நடைபெறக்கூடிய தசாவதார நிகழ்ச்சியிலும் அந்த சுந்தரராஜ பெருமாள் பல்வேறு கோலங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் அந்த நிகழ்வும் நடைபெற உள்ளது. சல்மான், தகவல்களுக்கு நன்றி.